2029 தேர்தலில் இளைஞர்களோட வேலை வாய்ப்பும் அவர்களுக்கான அந்த கல்வி உரிமையும் தான் தேர்தலின் மையப்பொருளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா சார் பிரச்சாரத்தில்? ஆமா, கண்டிப்பா இந்த தடவை அதான் தான் இருக்க போகுது சார். ஏன்னா எல்லாருமே, நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், புகழேந்தி சாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நம்ம பிள்ளைகளுடைய கல்வியை பத்தி நம்ம கவலைப்படுவோம், அவங்களுடைய வருங்காலத்தை பத்தி தான் கவலைப்படுவோம். எந்த பேரண்ட் கிட்டயும் பண்ணி அதை எதை வேணாலும் பேசுறதை விட பிள்ளைங்களோட வருங்காலத்தை பத்தி பேசி பாருங்க, ரொம்ப ஆர்வமா கேட்பாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, அவங்களோட, ஏன்னா அதுக்காகவே தான் உழைக்கிறாங்க, அதுக்காகவே தான் வாழ்றாங்க. அப்படி இருக்கும்போது அதை நீ ஒரு அரசாங்கம் அதை சரி பண்ணி கொடுக்க முடியல, யோகியதை இல்லைன்னு சொன்னா அதற்கான விளைவுகளை ஒரு கட்டம் இல்லாத ஒரு கட்டத்துல அதை சந்திச்சு தான். அதான் இன்னைக்கு மோடி கவர்மெண்ட் ஒரு அடமான ஒரு சர்வாதிகார கவர்மெண்ட் தொடர்ந்து இது மாதிரி விஷயங்களை, என்ன தேர்தல் தில்லுமுள்ளுகள் மற்றும் ஆட்சிகளை கவுக்கிறது, இந்த மாதிரி ஒரு அடாவடிகள் தொடர்ந்து அதிகாரத்தை தன் பக்கமே இருக்க வேண்டும் என்பதற்காக எதையும் எந்த எல்லைக்கும் செல்ல வேண்டும்ங்கிறதா இன்னைக்கு எல்லாருமே, நாங்க உட்பட ஆட்சியை இழந்து நிக்கிறது காரணம் இது மாதிரி முதல்ல ஒண்ணா பண்ணி பாக்குறது, அப்புறம் இமேஜை டேமேஜ் பண்றது, அவங்க இந்த வேலையை தான் பாக்குறாங்க. சொன்னீங்க விவசாயிகள் போராட்டம் இத்தனை வருஷமா எவ்வளவு நாள் நடந்துச்சு, எவ்வளவு இழப்புகள் இருந்துச்சு, அதே மாதிரிதான் இதையும் பண்ணுவாங்க. இதை அவங்க இன்னைக்கு அவங்க சரியான ஆட்களா இருந்தா தர்மேந்திர பிரதான் நீக்கிறது. ஆக்சுவலா சொல்ல போனா இது தர்மேந்திர பிரதான் பிரச்சனை மட்டும் கிடையாது, இது விலக சொல்றது மோடியே விலகணும். ஏப்பா, ஒரு ஆட்சி நடத்துறீங்க, ஒரு பேப்பர் லீக் ஆகுது, பிள்ளைங்களை படிக்கிறது கூட, இந்த அடிப்படை சின்ன விஷயத்த கூட உங்களால செய்ய முடியல என்ன அப்படிங்கறத இன்னைக்கு ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட மனசை இதை தொற்றுருக்கு. அது இன்னைக்கு அவர் உண்ணாவிரதம் இருக்கிறாரு, அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஏற்கனவே மக்களுக்காக பல நடத்தினவர். இன்னைக்கு அவர் உயிருக்கு போராடுறாரு. இன்னைக்கு கோர்ட்டே சொல்லியும் நீ அவருடைய உடல், ஒவ்வொருத்தவங்களோட உடலும் உயிரும் ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்ன பிறகும் இன்னைக்கு வரைக்கும் அதை வாய் அசைக்கலன்னு சொன்னா இந்த போராட்டம் ஒடுக்கத்தான் பார்ப்பாங்களே. இது பந்து மாதிரி சார். இது டெல்லி சும்மா சாதாரண எழுச்சியை மாத்தி. தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள், இப்ப நீங்க சொல்றது ஊழலை ஒழிப்போம் என்று முதலமைச்சரே குரல் கொடுக்கக்கூடிய அந்த கட்சியின் சார்பாகவோ அல்லது மற்ற கட்சிகளில், திமுக தவிர மற்ற கட்சிகளின் சார்பாகவோ இந்த டெல்லி போராட்டம் தொடர்பாக பெரிய அளவில் ஆதரவாக, இங்கு தமிழ்நாட்டில் போராட்டமோ அல்லது ஒரு ஆதரவாக ஒரு கருத்துக்களோ பெரிய அளவில் அது வெளிவரலையே, அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சோனம் வாங்சுக் மற்றும் அபிஜித் திப்கே ஆகிய பேர்களே இங்க மக்கள் மத்தியில் நுழையலை, அந்த பிரச்சனை போய் சேரலன்னு நினைக்கிறீங்களா? அவர் செஞ்சிருக்கணும் சார். அதாவது என்னன்னு கேட்டா, அரசியல் கட்சிகள் இதை கொண்டு போகணும், தலைவர்கள் எல்லாம் இதை பத்தி பேசணும், பேசி கொண்டு போயிருக்கணும். இது கொண்டு போலங்கிறது நம்ம இது ஏன்னு கேட்டா, இது ஒரு முக்கியமான இஷ்யூ. இது பீப்புளுடைய. காங்கிரஸ் கட்சி இதை பத்தி ஒன்றும் பெரிய லெவல்ல இது பண்ணல சார். போனாங்க, காங்கிரஸ் எதையுமே பேசாது சார். காங்கிரஸ் அப்படி பேசி இருந்தா இன்னைக்கு திருப்பி கவர்மெண்ட், அடுத்த கவர்மெண்ட் வந்திருப்பாங்க சார். அவங்க மக்களுக்கான போராட்டங்கள் பத்தி சிந்திக்கிறதே இல்லையா அவங்க இன்னைக்கு அகில இந்திய அளவுல இவ்வளவு பலம் பொருந்திய ஒரு காங்கிரஸ் கட்சி இந்த இஷ்யூ இன்னும் அவங்களுக்கு போய் எடுக்கலாம்ல, இன்னும் அவங்களை போய் பார்க்கலாம், என்கரேஜ் பண்ணலாம். இன்னும் ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு போராட்டம், இவ்வளவு பெரிய போராட்டம் எழுதுன்னு சொன்னா அது பயன்படுத்திக்கிட்ட வேலையை யார் செய்யணும்? பெரிய கட்சியாரு, எங்களெல்லாம் விட பெரிய கட்சியாரு. அதுதான் அங்கதான் காங்கிரஸ் கட்சி மட்டும் மற்ற கட்சிகளும், இடதுசாரி கட்சிகளும் மற்ற கட்சிகளும் பெரிய அளவுல இதுல இடதுசாரிகள் இப்ப நல்லா பண்றாங்க. இன்னைக்கு கூட போராட்டம் பண்ணிருக்கிறாங்க இடதுசாரிகள். இதை முழுக்க முழுக்க அவரு அந்த உண்ணாவிரதம் இருக்கிறவர்கள் இருந்து எல்லாரையுமே இன்னைக்கு ஆதரிக்கிறாங்க, அவங்க செய்யறாங்க. ஆனா மத்த கட்சிகள் செய்யறதுங்கிறது, ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சார் இந்த ஓப்பன் புரட்சி, ரோடு புரட்சிக்கு வரமாட்டாங்க சார். எல்லாமே அமைதியா இருப்பாங்க. ஓட்டு போடுற வரைக்கும் தெரியுமா யாருக்கு போடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்களா, ஏதாவது தெரியுதா வெளியில? நமக்கு இந்த தேர்தல் தெரிஞ்சுதா ஏதாவது? அது மாதிரி பீப்புள் அமைதி புரட்சி இங்க பண்ணுவாங்க. ஆனா இதை எல்லா மக்களும் வரவேற்கிறாங்க, ஆதரிக்கிறாங்க. பேசுறவங்க என்னங்க டெல்லியில இந்த மாதிரி பண்றாங்க, இந்த மாதிரி இது பண்றாங்க என்ன, எப்படி? அதாவது இன்னைக்கு எப்படி தாவேகா ஆச்சரியத்தையும் ஆச்சரியத்தையும் எல்லாருக்கும் கொடுத்து, அதே மாதிரி இன்னைக்கு டெல்லியினுடைய நடக்கக்கூடிய காக்ரோச் எதிர்பார்க்கல நடக்குது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்றீங்களா? இருக்கலாம் சார். ஏன்னா இந்தியா எது ஒண்ணாலும் நடக்கலாம். ஏன்னா தமிழ்நாடு இது இந்தியா ஒரு இந்த மாதிரி விஷயங்களை மாநில அளவில் கண்டு இருக்குது. தமிழ்நாட்டிலேயே நம்ம ஒரு நல்ல ஒரு புரட்சி நடந்திருக்குது. இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இது ஏன்னு கேட்டா மக்கள் எல்லாரும் முந்தி மாதிரி கிடையாது சார். இன்னைக்கு எல்லாமே நான் நினைக்கிற புதுசா வர்றாங்க. என்னன்னா நிறைவா சொல்லுங்க. இதுல ஊழல் லஞ்சம் எதிர்ப்புக்காக கெஜ்ரிவால் மற்றும் அண்ணா ஹசாரே உள்ளிட்டோர் பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தி ஆட்சியை பிடித்து ஒரு 3 முறை ஆட்சியை பிடித்து அதன் பின்னர் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியிடம் அந்த ஆட்சி போயிருக்கிறது டெல்லி. இப்போ பஞ்சாபில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஊழல் ஒழிப்பு, லஞ்ச ஒழிப்பு என்ற பிரச்சனையை மட்டும் மையமாக வைத்து அந்த மாற்றங்கள் ஏற்பட்டது 2 மாநிலங்கள், பஞ்சாப்லேயும் டெல்லியிலையும் ஏற்பட்டது. இப்போ இதே கல்வி உரிமை அண்டு நீட், இந்த 2 பிரச்சனையை வச்சுட்டு ஒட்டுமொத்த தேசத்திலையும்
இது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதுதான் இப்போதைக்குள்ள முக்கிய கேள்வி. நிறைவா உங்க கருத்து அதான் சொல்லுங்க. சார். ஆமா. இது நான் என்ன நினைக்கிறேன்னா, இது 2 பிரச்சனைங்கிறது சின்ன பிரச்சனை இல்ல சார். ம். ஒவ்வொரு வீட்ல இருக்கிறவங்களுக்கும் உள்ள பிரச்சனை இது. ஓ, அதனால பெரிய லெவலில் அதனால இது எப்படி இந்த போராட்டம் எப்படி வளரப்போகுது, எப்படி இன்னும் கொண்டு போறாங்க, அந்த அரசாங்கத்தின் கையில தான் இருக்குது. இத இன்னைக்கு மத்திய அரசு நினைச்சிச்சுன்னா, இத இன்னைக்கே அந்த தர்ம பிரதமர் வேற ஆள போட்டுருக்கலாம். இந்த பிரச்சனையை சாஃப்டன் பண்ணிடலாம். ஓகே, புகழேந்தி சார் அவங்க போயிட்டு திரும்ப வரேன் திரும்ப இதை பெருசு சார். புகழேந்தி சார் இதே கேள்வி கேட்டு புகழேந்தி சார், போயிட்டு இந்த வாங்க. ஊழல் ஒழிப்பு, லஞ்சம் ஒழிப்பு இதை மையப்படுத்தி தமிழகத்தில் கூட ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு டெல்லியிலும் பஞ்சாபிலும் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களுக்கு அது பெரிய அளவில் விரிவடையவில்லை. ஊழல் எதிர்ப்பு, லஞ்சம் ஒழிப்பு என்பது பேசப்படுகிறது. அது அரசியலாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனால் இந்த பிரச்சனை, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, கல்வி உரிமை, நீட் ரத்து, அனைத்து மாநிலங்களுக்குமான ஒரு பொதுவான பிரச்சனையாக உருவாகி அது மிகப்பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி வாக்குகளாக அது மாறும் நினைக்கிறீங்களா புகழேந்தி சார்? முதலில் நம்ம ஆம் ஆத்மி தலைவர் அருமைக்குரிய அன்பு சகோதரர் அவர்கள் வசீகரமாக சொன்னது போல, இது லஞ்ச லாவண்யம் என்பதை காலகாலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை அவர் சொன்னார். அப்புறம் நீங்க கேட்டீங்க, நேற்று தமிழ்நாட்டுல கூட செல்வா அவர் சார் சொன்ன மாதிரி மார்க்சிஸ்ட் தலைமையில போராட்டம் நடைபெற்றது. நேற்றைய தினம் இங்கேயும் அது வெடித்தது. ஊபி பெரிய அளவிலே வெற்றி பெறும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைத்தது. ஊபி என்ன கதியானது சென்ற தேர்தலில்? கடைசியில அயோத்தியாவை வைத்து வெற்றி பெறலாம் அதை சொல்லி என்று நினைத்தார்கள். அயோத்தியாவிலே தோத்து போயிட்டாங்க. ஆகவே இது என்ன நடக்கும்? அமைதியான புரட்சியா மாணவர்களிடத்திலும் மக்களிடத்திலும் இந்த கொத்தளிப்பு இருந்து கொண்டே இருக்கும். கரெக்டா மேட்ச் ஆகும் பொழுது அதை எல்லோரும் முன்வந்து எடுத்து கையில எடுத்து போராட்டம், ஆர்ப்பாட்டம் என ஆரம்பித்து ஒரு முடிவுரையை எழுதி விடுவார்கள்.